சென்னை மவுலிவாக்கத்தில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய பாஜக மகளிர் அணி சார்பில் மகளிர் தின விழா. சென்னை போரூர் அடுத்த மவுலிவாக்கத்தில் சென்னை கிழக்கு மாவட்டம் ஐயப்பன் தாங்கல் மண்டல் பாஜக சார்பில் மகளிர் தின விழா நடைபெற்றது. ஐயப்பன் தாங்கல் மண்டல் பாஜக தலைவர் வழக்கறிஞர் கே சதீஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் குமார், கல்வியாளர் திருமதி காயத்ரி, ஐயப்பன் தாங்கல் ஊராட்சி 1வது வார்டு உறுப்பினர் திருமதி சிவசங்கரி, மாவட்ட செயலாளர் திருமதி கஸ்தூரி, மாவட்ட மகளிர் அணி தலைவி திருமதி தீபா, முன்னாள் ஐயப்பன் தாங்கல் மண்டல துணைத் தலைவி விவேகானந்தா கல்லூரி திருமதி உமாராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மகளிர் தின விழா நிகழ்ச்சியினை ஒன்றிய பிரதிநிதி திரு இசக்கிதுரை, ஐயப்பன் தாங்கல் மண்டல பொது செயலாளர்கள் திருமதி உமா, அருண் ஆகியோர் சிறப்பான முறையில் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர். மகளிர் தின விழாவை முன்னிட்டு பரதநாட்டிய மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் மகளிர் தின விழா வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் அனைவருக்கும் சம கல்வி கிடைத்திட வேண்டி கையெழுத்து இடும் நிகழ்வு நடைபெற்றது. மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களும் தங்கள் குழந்தைகளுக்கு சம கல்வி கிடைத்திட வேண்டும் என ஆர்வத்துடன் கையெழுத்திட்டனர். மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் மகளிர் தின விழாவில் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. மகளிர் தின விழா நிகழ்ச்சியினை மகளிர் அணி தலைவி ரேவதி, ஒன்றிய செயலாளர் அனுராதா, துணைத் தலைவர்கள் செந்தில்குமார், திருமதி வித்யா, திரு செந்தமிழன், திரு சஞ்சீவி, திரு விஜய், மண்டல பொருளாளர் பத்மநாபன் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, மண்டல பாஜக நிர்வாகிகள், அனைத்து அணி சார்ந்த நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த மே மாதத்துக்குள்ளாக கையெழுத்து இயக்கத்தை பெற்று இந்த திமுக அரசாங்கத்தை அவன் பொய் பிரச்சாரத்தை முறியடித்து நமது 2026 1954 இருந்து இருக்குது. செல்ஃப் ஹெல்ப் குரூப் நாங்க தான் கொண்டு வந்தோம்ங்கறாங்க. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை முதல் பண்ணி நம்ம குடும்ப நபர்களுக்காக ஆணுக்கு பெண் நிகர் நிகர் நிகர்னு பாரதியார் சொன்னார். நான் ஆணுக்கு பெண் நிகர் இன்னைக்கு குடியில வந்து நிக்குது. இதுதான் மோதியோட ஆசை. அதுதான் டாக்டர் காயத்ரி அவர்கள் சொன்னாங்க. கருவில் ஆரம்பிச்சு கட்டையில போற வரைக்கும் பெண்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிறது மத்திய அரசு. நம்ம காலையில எழுந்திட்டு காலம் மாறி அதுலயும் நிறைய காசெல்லாம் அடிச்சாங்க. திராவிட மாடல் இங்க அந்த ஒத்த சதுரத்தில் வச்ச டாய்லெட்டாவது கிடைச்சு. மகாராஷ்டிரா போன்ற நாட்டு சைடு மாநிலங்கள் எல்லாம் தண்ணீர் கஷ்டம். எங்களோட காலகட்டத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட தண்ணீர் கஷ்டம் நிறைய உண்டு. எங்க அம்மா எல்லாம் ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வரதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய கஷ்டம். அந்த மாதிரி மகாராஷ்டிரால எல்லாம் ஒரு பர்டிகுலர் கிராமம் ஒரு ஏரியால புகழ்ந்து பாராட்டிட்டு இருக்கு. ஆனா ஆண்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆக்சுவலி மகளிர் தினம் நேற்று தான் நான் பிறந்தேன். அதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா உலகமே என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுது. ஸோ அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மருமகளா மாமியாரா. ஸோ இன்னைக்கு நான் மாமியாரா இருக்கேன். என்னுடைய மருமகளுக்கு இன்னைக்கு வளைகாப்பு. ஸோ 7 மணிக்கு. ஸோ அதனால உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி யார் வந்து ஜெயிக்கணும் அது நீங்க தான் முடிவு பண்ணணும். இது எல்லாமே அவங்க பேசுறதெல்லாம் எதை வச்சு பேசினாங்கன்னா பிரதமர் தான் எல்லாமே நலத்திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்குறாரு மக்களுக்கு. அதை ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே தெளிவாத பாமர மக்கள்லாம் வந்து காலையில தூங்குறோம், எழுப்புறோம், கணவர்கள் வேலைக்கு அனுப்புறது, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது, அது மட்டும் இல்லாமல் சிறு தொழில் செய்யுமாறு தயவு கூர்ந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எதுக்காகனா கருக்கள் வளர்த்து நம்மளுடைய கருமுட்டையில நம்ம உருவாகி நம்ம வரும்போது 1 லட்சம் பேர்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் நம்ம ஒருத்தராக உருவாகி வரோம். ஒருத்தராகவோ 2 பேரோ 3 பேரோ வரும். அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. ஓகேவா? மடக்கி தான்
அது கொடுத்தாங்கன்னா வாங்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓட்டு போடணும் மட்டும் தாமரைக்கு போட்டுருங்க. அவ்வளோ வேற கருத்து இல்லை. இதுக்கு வந்து சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.